ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி கேரட், பீன்ஸ், ரேடிஷ் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். இந்த சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸி. இது லஞ்ச் ரெசிபிக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். சில பேர் குக்கரில் வைப்பாங்க, சில பேர் சட்டியில் வைப்பாங்க. நான் இப்போ சட்டியில் தான் வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றது. நான் ஒரு கேரட்டு, ஒரு ரேடிஷ், 5 to 6 பீசஸ் ஆஃப் பீன்ஸ், இதை நல்லா வாஷ் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2 தக்காளி, ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு 4 to 5 பீஸ் வெள்ளைப்பூண்டு, ஒரு 50 கிராம்ஸ் துவரம் பருப்பு, துவர் தாலை நான் மஞ்சத்தூள் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆயிலில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கரண்டி போட்டு கிண்டி வேக விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸோட ரா ஸ்மெல்ல போகணும். இப்போ இந்த 4 to 5 பீஸ் கார்லிக்கு, ஒரு கை சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கரண்டி போட்டு கிண்டி வேக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கரண்டி போட்டு கிண்டிக்கங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்காக லைட்டாக கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. நான் இந்த காய் இம்மர்ஸ் ஆகணும், அது வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் 10 மினிட்ஸ் வேக விட்டுக்கோங்க. ஸோ இப்போ 10 மினிட்ஸுக்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 80% வெந்திருக்கு. இப்போ நம்ம சாம்பார் பவுடர் இதில் சேர்த்துக்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஃபுல்லாக சாம்பார் பவுடர் இதில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு வாசமாக இருக்கும். இது ஹோம் கிரவுண்டட் சாம்பார் பவுடரு. நான் இந்த சாம்பார் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்க தாலை இதில் சேர்த்துருங்க. டேமரண்ட் வாட்டரு, ஒரு லெமன் சைஸ் டேமரண்ட் எடுத்து இதில் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த டேமரண்ட் வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது ஒரு மெத்தடு சாம்பார் மேக் பண்ணுறதுல. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரைட்டாக வெந்திருக்கும். இந்த மாதிரி சட்டியில் வேக வச்சோன்னா ஓவர் குக் ஆகிருக்காது. நம்ம நல்லா ஹெல்தி வெஜிடபிள்ஸு, தால்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியான சாம்பார். வேணுங்கிற அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. 2 பெருங்காய கட்டி, குட்டி குட்டி கட்டி நான் இதில் சேர்க்குறேன். டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி பொறுத்து நான் 200 ml தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ கரண்டி விட்டு கிண்டி பாருங்கள், நம்மளோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு மூடியை போட்டு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வேக வைங்க. சிம்மில் 10 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பருப்பு, காய், போட்டிருக்க மிளகாத்தூள் எல்லாம் கரெக்டாக ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு சீசனிங் பண்ணலாம். ஒரு லேடில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போர் பண்ணுங்கள். அந்த ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சீசனிங்கை நீங்கள் சாம்பாரோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், லைட்டாக எடுத்து உப்பு காரம்லாம் போதுமா அப்படின்னு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான சட்டியில் வச்ச கேரட், ரேடிஷ், பீன்ஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.